வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி. பாவைக்காய்னாலே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷில் தேங்காய் பால் பருப்பு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த கசப்பு தன்மை குறைஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டிஷ்ஷோட பேர் பாவைக்காய் புட்லா. நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவைக்காய் புட்லா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீளமான பாவைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன பாவைக்காயை விட கசப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 1/4 கப்புக்கும் குறைவான துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது குக்கரில் போட்டு ரொம்ப குழையாமல் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாவக்காவை இந்த சைஸ் அளவுக்கு வட்டமாக வெட்டி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும், கருவேப்பிலை வேணும், புளி ஒரு சின்ன துண்டு அளவு ஊற வச்சுக்கோங்க. பாவக்காய் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த பாவக்காய் போட்டுடலாம். அது சேர்த்து வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இல்லை இந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வேகட்டும். ஒரு பாதி அளவு வேகிற வரை வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணிக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. பாதி வெந்துட்டுருக்கும்போதே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை விட்டுடலாம். ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் விட்டால் போதும். இதையும் சேர்த்து வேக வைக்கட்டும். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு தான் இந்த புளி விடுறோம். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீக்லி 1 டைம்ஸ் அது வச்சு கொடுங்க. இப்படிலாம் நம்ம தேங்காய் பால்லாம் விடும்போது அதில் கசப்பும் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அந்த புளிக்குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் வர மாதிரி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸுக்காக வேண்டி கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த தேங்காய் பால் விட்டுருங்க. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். நல்ல பாவைக்காய் புட்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.